ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு மகாநதி சீரியல் எபிசோடில் வெண்ணிலாவை பார்த்த விஜய் என்னை மறந்துட்டாருன்னு காவேரி தன் அக்கா கிட்ட சொல்லி அழுவுறாங்க. நீ பாத்தியாக்கா, விஜய் வெண்ணிலாவை பார்த்ததும் என்னை எப்படி கண்டுக்காமல் போகிறாருன்னு, நான் பேசுகிறத கூட கண்டுக்க மாட்டேங்கிறாருக்கா அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க. இதுக்கு காவேரியோட அக்கா, எப்படி கண்டுக்குவார், அதுக்கு தான் நான் சொன்னேன்ல அவளை கூட்டிகிட்டு வராததுன்னு, எவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சமாச்சும் கேட்டியா நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு காவேரி, விஜய் வெண்ணிலாவை பார்த்தா சந்தோஷப்படுவாருன்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்தாக்கா, பட் இவ்வளோ தூரம் எமோஷ்னல் ஆவார்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ராகினி அப்போவே சொன்னா, விஜய் வெண்ணிலாவை பார்த்தா எல்லாத்தையும் யாரையும் மறந்துடுவார், கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நடந்துருச்சேக்கா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு காவிரியோட அக்கா, நெருப்புனா சுடுன்னு தெரியணும், கையை வச்சு தான் தெரிஞ்சுப்பேன்னு ஆடுனேன், இப்போ சுட்டதும் அழுவுற, எவ்வளோ தூரம் சொன்னேன் கேட்டியா நீ, சரி விடு அழாத, சரி விடு காவேரி அழாத, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வேற இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட சொல்லு, அதே மாதிரி உன் மேலே அவருக்கு இருக்கிற லவ்வை அவர்கிட்ட ஓப்பனாக வெளிப்படையாக பேசு, இதுக்கு மேலேயும் உன் மேலே அவருக்கு லவ் இருக்குதா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி லூஸு மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, உன் லவ்வை வெளிப்படையாக சொல்லி சூட்டோட சூட்டாக எல்லாத்தையும் பேசி முடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு காவேரி, இப்போவே எப்படிக்கா பேசுறது, நான் நைட்டு எல்லாத்தையும் விஜய்கிட்ட தெளிவாக பேசுகிறேங்க்கா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த நேரத்தில் விஜயோட தாத்தா அங்கே வராரு. விஜயோட தாத்தா காவேரி கிட்ட, நீ உங்கள் அக்கா கிட்ட இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டேன், இவ்வளோ இப்போ இப்படி பண்ணிட்டு இப்போ இப்படி அழுந்துட்டுருக்க, இவ்வளோ கவலைப்படுற நீ, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு முன்னாடியே தெரியாதா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதை வச்சுலாம் நீ பாடம் கற்றுக்க மாட்டியா காவேரி, என்னை இப்படி அறிவுரை சொல்ல வச்சிட்டியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காவேரி அதுக்கு, என்னால் இதை மறைச்சிட்டு இருக்க முடியல தாத்தா, அதான் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு தாத்தா, ஐயோ மறைக்கணும்னு இல்லைம்மா, நீ நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்க, அதுக்குன்னு நீ இப்படி கூட்டிகிட்டு வரலாமா, இப்போ தான் விஜய் உன்னோட சந்தோஷமாக வாழ ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அதுக்குள்ளே இப்படி கூட்டிகிட்டு நீ குழப்பத்தை ஏற்படுத்திட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இதை எங்ககிட்ட சொல்லிருந்தா அதுக்கு மாற்று ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருப்போம்ல, இதை அந்த பொண்ணுக்கு நாங்கள் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணியிருப்போம், பட் நீ இதை எதையுமே கன்சிடர் பண்ணாமல் நீ பாட்டுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டமா, நீ கூட்டிகிட்டு வந்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நடந்தது நடந்துடுச்சு விடு, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.